அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது உங்களின் மூக்கு சொல்லும் உங்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒரு கடல், அதுபோல சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரமும் ஒரு கடல்தான். சாமுத்திரிகா சாஸ்திரம் மற்றும் ஜோதிட நம்பிக்கைகளின்படி ஒருவருடைய மூக்கின் வடிவம், அளவு மற்றும் அச்சங்களின் அமைப்பு வைத்து அவர்களின் குணநலன்கள், எதிர்காலம் மற்றும் அதிர்ஷ்டத்தை அறிய முடியும் என்கிறது ஜோதிட சாஸ்திரம் மற்றும் இந்த சாமுத்திரிகா சாஸ்திரம். முக்கியமாக நீண்ட மற்றும் நேரான மூக்கு வகைகள். இவர்கள் ஆன்மீகத்தில் நாட்டமிக்கவர்களாகவும் மிகுந்த அறிவாற்றல் மற்றும் தலைமை பண்பு கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். கிளி போன்ற மூக்கு, அதாவது வளைந்த மூக்கு, எதையும் வெளிக்காட்டி கொள்ளாத சாதுரியமான குணம் இருக்கும். பெண்களின் மூக்கு இந்த அமைப்பில் இருந்தால் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தில் வாழ்க்கைப்பட வாய்ப்பு அதிகப்படியாக இருக்கிறது என்பது முக்கியத்துவம். அடுத்ததாக பெரிய மூக்கு, நிதானமான போக்கு, தன்னம்பிக்கை மற்றும் எதையும் சாதிக்கும் மன உறுதி கொண்டவர்களாக இருப்பார்கள். அடுத்ததாக எள்ளுப்பூ மூக்கு, அதாவது பெண்களின் மூக்கு எள்ளுப்பூவை போல அழகாக இருந்தால் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சிகரமாகவும் லட்சுமிகரமாகவும் மற்றும் ராஜயோகம் நிறைந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். மூக்கின் மேல் பகுதியில் சுகபோகமான வாழ்க்கை மற்றும் அனைத்து வசதிகளும் இவர்களுக்கு அமையுமா. முக்கியமாக இந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. அடுத்ததாக மூக்கின் வலதுபுறத்தில் மச்சம் இருந்தால் நினைத்த காரியங்கள் வெற்றிகரமானதாக முடிக்க முடியும் ஆற்றல் பெற்றிருப்பார்கள். மூக்கின் இடதுபுறத்தில் மச்சங்கள் இருந்தால் முக்கியமாக கூடா நட்பு மற்றும் சில ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். மூக்கின் நுனியில் இருந்தால் சற்று தயக்க குணம், கர்வம் மற்றும் பொறாமை குணம் இருக்கும். மூக்கின் கீழே மச்சங்கள் இருந்தால் ஆடம்பர மோகம் மற்றும் தவறான வழியில் பணம் செலவழிக்கும் பழக்கம் ஏற்பட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. முக்கியமாக இந்த எள்ளுப்பூ மூக்கு சொல்லும் சாஸ்திரங்கள் என்ன என தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். மூக்கு சிலருக்கு கிளி மூக்கு போல இருக்கும். சிலரின் மூக்கை பார்த்தால் நீண்டு இருக்கும். சிலருக்கு சின்ன மூக்காக இருக்கும். எள்ளுப்பூவை போல மூக்கை உடையவர்கள் இவள் மிகவும் சிறப்பு பெற்றவர்களாக என்பதை கேள்விப்பட்டிருப்போம். பல்வேறு விதமான மூக்கு அமைப்பு உடையவர்கள் பற்றி லட்சண சாஸ்திரம் கூறுகிறது என்பது பார்க்கும்போது வியப்பாகத்தான் இருக்கிறது. சிலர் மூக்கை பார்த்தால் மிருதுவாகவும் சர்மையாகவும் நீண்டும் துவாரங்கள் வித்தியாசம் இல்லாமலும் சிறியவனவாகவும் சமமாகவும் இருக்கும். அதை பார்க்கும் பொழுதே ஒரு அழகு தோன்றும். அப்படி மூக்கை உடையவர்கள் சகல கலைகளிலும் வல்லவர்களாகவும் நல்லவர்களாகவும் இருப்பார்களாம். பக்தி உள்ளவர்களாகவும் அதிர்ஷ்டசாலிகளாகவும் இருக்கும் இவர்களுடைய குடும்பத்தில் சகல விதமான சம்பத்துகளும் விருத்தியடையுமாம். இவர்களுடைய கணவனும் புத்திரர்களும் மிகவும் அன்பாக இருப்பார்கள். தீக்காயங்களுடன் சுமங்கலியாகவும் மங்களகரமானவராகவும் வாழ்கிறார்கள் என்பது மூக்கை பற்றிய ஒரு லட்சண குறிப்பாக இருக்கின்றன. மூக்கின் மேல் இடபாகத்தில் எல்லை போன்ற மச்சங்கள் இருந்தால் தன தானிய விருத்தியும் வாசனை பாகியம் உண்டாகும். மதிக்கத்தக்க அளவுக்கு பொருளாதார வசதிகளுடன் இத்தகைய மூக்குடையவர்கள் விளங்குவார்கள் என மூக்கை பற்றிய சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதேபோல் மங்கையரின் மூக்கு எள்ளுப்பூவை போல இருந்தால் இவர்கள் எப்போதும் மன மகிழ்ச்சியாகவும் மன திருப்தியுடன் இருப்பார்கள். இவர்கள் லட்சுமி கடாட்சம் உடையவர்கள். கணவன் புத்திரர்கள் அனைவரும் பிரபல ராஜயோகம் உடையவர்களாக விளங்குவார்களாம். செல்வாக்கும் புகழும் அதிகார விருத்தியும் உண்டாவதோடு இவர்கள் எந்த வேலைக்கு முயன்றாலும் அதிக சிரமமின்றி கண்டிப்பாக வெற்றியடைய அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. மூக்கு நீளமாகவும் அகலமாக அமைந்திருக்கும் பெண்களின் ஆயுள், ஆரோக்கிய, ஐஸ்வர்ய அபிவிருத்தி கண்டிப்பாக அடையும். இவர்கள் உண்மையில் நேர்மையுடையவர்களாக இருப்பார்கள். முக்கியமான மூக்கை விளைவிக்கும் லட்சண சாஸ்திரம் இது கூறுகிறது. மூக்கு என்றால் எல்லோருடைய நினைவிற்கு வருவது கிளியோபட்ராதான். ஆண்களின் கமல்ஹாசன், நாசர் மூக்கை யாரும் மறந்துவிட முடியாது. மூக்கு என்பது அவ்வளவு சிறப்பம்சத்தை கொண்டது.
மூக்கு அழகாக இருக்க வேண்டுமென்றால் அடிக்கடி சளி தொல்லை வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதேபோல் சைனஸ், ஆஸ்துமா போன்ற தொந்தரவுகள் இருந்தாலும், இருமல், தும்மல், அடிக்கடி மூக்கில் கை வைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும், மேலும் சிலர் மூக்கை உறிஞ்சியபடி இருப்பார்கள். இவர்கள் அடிக்கடி மருந்து, தைலம் போன்றவற்றை மூக்கின் மேல் தேய்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அப்பொழுது மூக்கின் வடிவம் மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது. ஆதலால் மூக்கு அழகுடன் இருக்க வேண்டுமென்றால் மூக்கில் நீர் வடியாமலும் மூக்கை சுற்றி எந்த நோயும் வராமலும் பத்திரமாக பாதுகாத்தால் அதுவே அழகுடைய மூக்காக திகழும். இப்படி மூக்கு அழகாக இருந்தால்தான் பேச்சும் சுத்தமாக வரும். ஆதலால் மூக்கை பேணி காப்போம். அதுவே உன்னிப்பாக காது கேட்கும் திறன், நல்ல பேச்சு ஆகியவற்றை நமக்கு கொண்டு வர அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. மூக்கு என்பது ஒரு மனிதனுக்கு அழகாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். முக்கியமாக எந்த விதமான உடலில் உள்ள மச்சங்கள் மற்றும் மூக்கில் இருக்கும் அனைத்து விதமான சாஸ்திரங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். சாமுத்திர முறைகளில் நமது உடலில் மச்சங்கள் தோன்றும் இடங்கள் அடிப்படை பலன்களை சொல்லி இருக்கிறது. இது காலகாலமாக நடைமுறையில் இருக்கும் சாஸ்திரமாகும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம், பதவி, சொத்து சேர்க்கை, ஆடம்பர வாழ்க்கை ஏற்படும் போது அவர்கள் மச்சக்காரன் என்பார்கள். பிறக்கும் போதே இருக்கும் மச்சம் சிறுபுள்ளி, கடுகளவு, மிளகளவு மற்றும் அதைவிட பெரிதாக இருக்கும். இவை மறையாது என்பதனால் அங்க அடையாளங்களாக குறிப்பிடப்படுகிறது. இந்த மச்சங்கள் முக்கியமாக இருக்கும் ஆரம்ப காலத்திலே நற்பலன்களையும் யோகங்களையும் கொடுக்கும். இவ்வாறு கொடுக்கும் பலன்கள் ஆண் மற்றும் பெண்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. முக்கியமாக இதனை தெரிந்து கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும். முக்கியமாக இவ்வாறு இருக்க இயலில் மூக்கை பற்றி ஒரு பெரும் சாஸ்திரமே இருக்கின்றன. குறிப்பாக ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் முகத்திற்கு அழகு தருவது மூக்குதான். ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையை பார்க்க வரும் பெரியவர்கள் அந்த குழந்தையின் மூக்கையும் மொழியையும் பார்த்து அவர்களின் எதிர்காலத்தை குத்து மதிப்பாக சாமுத்திரிகா லட்சத்தின் அடிப்படையில் கூறுவார்கள். சாமுத்திரிகா லட்சணம் என்ற அங்க லட்சணங்கள் கூறும் சாஸ்திரத்தில் மூக்கின் சிறப்பம்சங்களை பற்றி சொல்லி இருக்கிறது. நேரான மூக்கு கொண்டவர்கள், மெலிந்த நீண்ட மூக்குடையவர்கள், ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் கொண்டவர்களாக, மதிநுட்பம் மிக்கவர்களாக, அமைதியான வாழ்க்கை வாழ விரும்புவார்கள் என சொல்லப்படுகிறது. பெரிய மூக்கு கொண்டவர்கள் முகத்தின் அமைப்பிலேயே சற்று வித்தியாசமான பெரிய மூக்கு படைத்தவர்கள் வித்தியாசமான நிதானமான செயல்படுவார்கள். தங்களின் முன்னேற்றத்திற்காக எதையும் செய்வார்கள். தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள். கிளி மூக்குகாரர்கள் எதையும் வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்துடன் வளம் வருவார்கள் என்பது ஐதீகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.